எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுமோ, எங்கெல்லாம் அநியாயம் தலைவிரித்தாடுமோ, அங்கெல்லாம் இந்திய முழுமைக்குமாக முதல் குரலாக சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்ற கட்சி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யும். அந்த வகையில் இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் என்பது மதச்சார்பற்ற நாட்டிற்கு எதிரானது, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானது, இந்த தேச நலனுக்கு எதிரானது, இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு எதிரானது என்கின்ற வகையில் எஸ்டிபிஐ கட்சி தமிழகத்தில் இருந்து இந்த கண்டன குரலை முதல் தீப்பொறியாக இங்கே பற்ற வைக்கின்றது என்கின்ற செய்தியை நான் முதலில் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, கடந்த 10 ஆண்டுகளிலே மோடியின் தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா எது நடக்குதோ இல்லையோ, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய விரோதங்கள் மட்டும் நேரம் தவறாமல், நாள் தவறாமல், வாரம் தவறாமல், ஆண்டுகள் தவறாமல் நடந்து கொண்டே இருக்கும். அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்களுக்கான எதிராக நிற்கக்கூடிய செயலாக இருந்தால் இந்த மோடி ஒன்றிய அரசு என்பதே தன்னுடைய முதல் பதிவாக செய்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் 10 வருட கால வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் முத்தலாக் சட்டம் இந்த சமுதாயம் கேட்கவே இல்லை. ஆனாலும் வாரி திணிச்சு முத்தலாக் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. சிஏஏ சட்டம் என்கின்ற ஒரு சட்ட கொடூர சட்டத்தை இந்த இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தியது. அதே போல காஷ்மீரினுடைய 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது இந்த பாஜக ஒன்றிய அரசு. ஹிஜாப் பிரச்சனை, ஹலால் பிரச்சனை, தற்போது வக்ஃப் சொத்து பிரச்சனை. நேற்று பிரதமர் மோடி பேசியிருக்கின்றார், பொது சிவில் சட்டம் என்கின்ற அந்த பிரச்சனையும் இன்னும் வரப்போகுது என்று பார்த்தீர்களானால் தொடர்ச்சியாக முஸ்லிம்களை டார்கெட் செய்வது, முஸ்லிம்களை நோக்கிய அரசியல் நகர்வுகளை நடத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக இந்த பாஜக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்து தீத்தாச்சு. எல்ஐசியை வித்தாச்சு, ஏர் இந்தியாவை வித்தாச்சு. என்னெல்லாம் இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கோ அத்தனை இந்த மோடி அரசு வித்து தின்னாச்சு. மீதம் இருக்கக்கூடியது என்னன்னா முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்து தான். இந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் சொத்தை எப்படிடா வித்து தின்வது என்கின்ற ஒரு யோசனையில் உதித்தது தான் இந்த வக்ஃப் சொத்து திருத்த மசோதா. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் எல்லாம் நீங்க பாருங்க. ஏறத்தாழ இந்த வக்ஃப் சொத்துக்காக வேண்டி எங்களுக்கு நல்லபடியான ஒரு சட்டத்தை அமைத்து தாருங்கள் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் சுதந்திரம் அடைந்த இந்தியாவிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆளக்கூடிய அத்தனை கட்சிகளிடம் நம்ம கேட்கிறோம், ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடம் கேட்கிறோம். 3 முறை திருத்தங்களை செய்து தந்தது இதற்கு முந்தைய அரசு. எப்பெல்லாம் செஞ்சது? 1954 சட்டம் வந்தது, 1995 இந்த சட்டம் திருத்தப்பட்டது, 2013 இந்த சட்டம் திருத்தப்பட்டது. ஆனால் இந்த 3 டைம் சட்டங்கள் திருத்தப்படும் போதும் முஸ்லிம்கள் யாரும் கொந்தளிக்கல. காரணம் என்னன்னா அதெல்லாம் வக்ஃப் சட்டத்தை, அதற்கான அதிகாரத்தை அதிகப்படுத்துவதற்காக இருந்தது. ஆனா மோடி அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் திருத்த மசோதா இருக்கே, அது வக்ஃப் சொத்துனுடைய, வக்ஃப் வாரியத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பறிக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. நீங்க ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். ஏறத்தாழ இஸ்லாமியருடைய சொத்து வக்ஃப் சொத்து என்பது என்னங்க? வக்ஃப் சொத்துனா என்ன என்று கேட்டால் அது ஒரு நற்செயலின் அடிப்படையில் இறைவனிடத்தில் நற்கூலி பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர் தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து. அந்த சொத்தை இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த போர்டை இஸ்லாமியர்கள் தானே பார்க்கணும். ஆனால்
இவர்கள் புதிய புதிய மசோதாக்களை கொண்டு வந்து அந்த சொத்துக்களை எப்படி களவாடுகலாம் என்கின்ற ரீதியில இந்த திருத்தங்களை அமைத்திருக்கின்றது. நீ நம்ம சமுதாயம் என்னங்க கேட்குது? சமுதாயம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்குது, வக்ஃபு வாரிய சொத்துக்கள் என்பது 70% ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 70% ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய சொத்துக்களை மீட்டு தாங்க எங்க கேட்கிறோம். 1954 இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் 1958 என்ன பண்றாங்க தெரியுமா? அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக எல்லா நிலத்தையும் வக்ஃபு சொத்துக்களை அளந்து அதை சர்வே எண்ணாக மாற்றி ஒட்டுமொத்தமாக வக்ஃபு வாரிய ப்ரொபோமல கொண்டு வந்தாச்சு, வக்ஃபு வாரிய கெசட்ல கொண்டு வந்தாச்சு. இந்த சொத்துக்கள் எல்லாம் வக்ஃபு சொத்துக்கள் தான் என்று கொண்டு வந்தாச்சு. எப்போ? 1958. ஆனாலும் கூட 70% சொத்துக்கள் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களால, இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் முதலைகளால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இதை யார் சொல்லணும்? ஒரு சமீபத்தில் டெல்லியினுடைய வக்ஃபு வாரிய தலைவர், அவருடைய பெயர் சிராஜ் பிரச்சா அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவர் ஒரு கருத்தரங்க நடத்துறாங்க. டெல்லியினுடைய வக்ஃபு வாரிய தலைவர் சொல்றாரு, டெல்லியில மட்டும் வக்ஃபு சொத்துக்களை யார் யாரெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க தெரியுமா? அரசாங்கம் எவ்வளவு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்குன்னு தெரியுமா என்று பட்டியலிடுறார். நமக்கெல்லாம் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. என்னன்னாங்க, டெல்லியில புகழ்பெற்ற கல்ஃப் கிரவுண்ட், கோல்ஃப் விளையாடுவாங்க இல்லையா, அப்ப மட்டையில் அடிச்சு விளையாடுவாங்களே கோல்ஃப் கிரவுண்டு, அந்த கோல்ஃப் கிரவுண்ட் என்பது வக்ஃபு சொத்துல இருக்கான். அதே மாதிரி நமக்கெல்லாம் இன்னொரு அதிர்ச்சி என்ன தெரியுமா? சிபிஐ இருக்க, சிபிஐ அலுவலகம் வக்ஃபு சொத்துல இருக்கான். யார் சொல்றா? வக்ஃபு வாரியத்துடைய டெல்லி தலைவர் சொல்றாரு. அதே மாதிரி ஓபராய் ஹோட்டல் இருக்குங்க டெல்லியில, 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த சொத்து யாருது? வக்ஃபு சொத்துல இருக்கு. வக்ஃபு சொத்துல இவர்கள் வைச்சிருக்காங்க. அதை விட கேவலம், நேருடைய உள் விளையாட்டு அரங்கம் இங்க இருக்க மாதிரி அங்க ஒரு உள் விளையாட்டு அரங்கம் இருக்கு. அந்த உள் விளையாட்டு அரங்கம் இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துல இருக்கு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடைசியாக முகேஷ் அம்பானி வீடும் எங்க தான் இருக்கு? வக்ஃபு சொத்துல தான் இருக்கு. நான் என்ன கேட்கிறோம்னா, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஏறத்தாழ ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கிடக்கு, அதெல்லாம் இந்த சமுதாயத்தை மீட்டு கொண்டு வந்து தாங்க என்று கேட்டால், இவர்கள் இதுல சட்டம் ஏற்றுறாங்க. என்னன்னா, 12 வருஷம் அந்த அந்த லேண்ட்ல, அந்த இடத்துல அவருடைய உரிமை இருந்தா அவருக்கு அந்த சொத்து உரிமையா. இந்த சட்டத்தில் சொல்லப்படுதுங்க, 12 வருஷம் ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த சட்டம், அந்த சொத்து வக்ஃபு சொத்து ஆகாதான், அதை கொடுத்துருவாங்களாம். என்று பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதோட வக்ஃபு வாரியம் என்று ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கான அதிகாரங்களை பறிக்கக்கூடிய வகையில் இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரத்தை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுக்குறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவார்? மாவட்ட ஆட்சியர் அரசாங்கத்துக்கு சாதகமாக தான் பதில் சொல்லுவார், அப்படிதானே? அரசாங்கத்துக்கு சாதகமாக சொல்லுவார். இது யார் சொத்துப்பா? வக்ஃபு சொத்தா அரசாங்க சொத்தா என்று கேட்டால், அவர் அரசாங்க சம்பளம் வாங்குறவர், அவர் என்ன சொல்லுவார்? இந்த சொத்து அரசாங்க சொத்து தான் சொல்லுவார். உதாரணத்துக்கு சொல்லவா, பாபரி பள்ளிவாசல் ஏறத்தாழ 26-27 ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தணும், அதுவும் வக்ஃபு சொத்து தானே. அந்த வக்ஃபு சொத்தை எப்படி உங்களுக்கு சொத்து இல்லை, ஒரு 5 ஏக்கர் நிலம் தரும், அந்த இடத்துக்கு போக என்று சொல்லிச்சு பாருங்க. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து கோர்ட்டும் அதே மாதிரி நாளைக்கு மாவட்ட ஆட்சியரும் உங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தம் இல்லை என்று சொல்வார். ஒரு அம்பானியிடமிருந்து சொத்தை வாங்கி தருவாங்களா? ஒரு ஓபராய் ஹோட்டல்ல இருந்து அந்த சொத்தை வாங்கி தருவார்களா என்று கேட்டீர்கள் என்றால் ஒருபோதும் வாங்கி தர மாட்டாங்க. அப்போ இஸ்லாமிய சமுதாயம் என்ன கேட்குது? எங்களுடைய சொத்துக்களை என்ன நோக்கத்திற்காக வக்ஃபு செய்கிறாங்களோ அந்த நோக்கத்தை அனுபவிப்பதற்கு இந்த சமுதாயத்திற்கான அதிகாரத்தை தா என்று கேட்டு, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் அதிகாரத்தை தா என்று கேட்டால் இவர்கள் அதிகாரத்தை பறித்து இவர்கள் ஒட்டுமொத்தமாக மசோதாக்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் இதில் இருக்குங்க, ஆபத்து மட்டும் இருக்கு, அதை சொல்லி முடிச்சிடுறேன். என்ன ஆபத்துன்னா, புகழ்பெற்ற பள்ளிவாசல்கள், புகழ்பெற்ற நினைவு சின்னங்கள், இன்னைக்கு இந்தியாவில் நீங்க எதை வேணாலும் பேசுங்க, குதுப்பினார், தாஜ்மஹால், ஜும்மா மஸ்ஜித், செங்கோட்டை, எப்படியாக எதையெல்லாம் நீங்க எடுத்தீங்கனாலும் எல்லாமே வக்ஃபு சொத்துல தான் இருக்கு. எல்லாமே எதுல இருக்கு? வக்ஃபு சொத்துல தான் இருக்கு.
இதையெல்லாம் மாவட்ட ஆட்சியருடைய அதிகாரத்துக்கு மாத்திட்டா நாளைக்கு எவனா ஒருத்தன் வருவான், இந்த பள்ளிவாசல் இதை இடிச்சு கட்டப்பட்டதுன்னு போடுவான். உடனே மாவட்ட ஆட்சியர் சொல்லுவாரு, ஆமாங்க அந்த சொத்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போவாரு. அப்போ இந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக களவாட போகுது, இந்த சொத்துக்கள் ஒவ்வொன்றாக சுரண்டப்பட போகுது இந்த சட்டத்தின் மூலியமாக என்பதை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அடையாளங்கள் இல்லாமல் ஆக்கப்படுவதற்காகத்தான் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று இப்படி ஒரு சட்டத்தை இது முன்மொழிந்திருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு எதிரானது. மோடி அரசு கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற ரீதியில தான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முதல் குரலாக இன்னைக்கு வீதியிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, ஆகவே நாம உரிமையை இழந்து நிற்கிறோம். நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு சகோதரர் வக்ஃபு செஞ்சார்னா அவர் என்ன நோக்கத்துக்காக செஞ்சாரோ, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த சொத்து அவர் என்ன நோக்கத்திற்கு கொடுத்தாரோ அதை கொடுக்கப்படணும் என்று சொன்னால் அந்த சொத்தை பாதுகாப்பது யாராக இருக்கணும்? அந்த மதத்தை சார்ந்தவங்க தான் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் இதை மாற்றி அரசாங்கங்கள் ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்து முஸ்லீம் சமுதாயத்தை நிர்கதியான சமுதாயமாக வீதியிலே நிற்க வைக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலினுடைய ஒரு அடிதான் இந்த வக்ஃபு சொத்தினுடைய அபகரிப்பு என்பதை சொல்லிக் கொள்கின்ற அன்பானவர்கள். ஆகவே ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம். மேடையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய தலைவர்களும் இன்னைக்கு குவிந்து நிற்கிறோம். இந்த மேடையே ஆதாரம். ஒருபோதும் இந்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த விடமாட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய சட்டம் என்பது அரசாங்கத்தினுடைய காதிலே விடும். இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆளுங்கட்சியை பேச வைப்போம். ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய எல்லா ஆளுங்கட்சிகளை பேச வைப்போம். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, எங்களுடைய சொத்துக்களை, எங்களுடைய அந்த சொத்துக்களுடைய அந்த விஷயங்களை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், இந்த சட்டத்தை வாபஸ் பெறுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.